மாலை இனிய வணக்கம். இறைபக்தியில் பகுத்தறிவை புகுத்தி மெய்யறிவை உணராதவன் மெய்மூடன் என்ற தலைப்பில் பதிவிடுகின்றேன். வேட நெறிநில்லார் வேடம் பொய் வேடமே என்கிறார் திருமூலர். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை. காவி துணி வேண்டாம், கட்டடை தடை வேண்டாம், பாவித்தால் போதுமடா பரமநிலை எய்ததற்கு என்கிறார் மகாகவி பாரதி. கோயில் கருவறையில் உள்ளிருப்பது கல்லடா, உலாவும் தெய்வம் செம்படா, பேசும் தெய்வம் நீயடா நானடா, பெரிய தெய்வம் சோறுடா என்கிறது பகுத்தறிவு. நம் இனிய தமிழ் மொழியில் பகுத்தறிவில் சிவவாக்கியர் ஆழ்ந்து பாடுகிறார். ஓடி 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 உலகளந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே என்று சிவவாக்கியர் பாடுகிறார். ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய என்று முடிக்கிறார் சிவவாக்கியர். அருட்பெரும் ஜோதியான ஆண்டவனாகிய ஈசனை அங்கும் இங்கும் ஓடி தேடுகிறார்கள். அவன் உங்கள் உடம்பினுள்ளேயே கலந்து ஜோதியாக ஓடி உலாவுவதை காணாது அவனையே நாடி பற்பல இடங்களுக்கும் ஓடி ஓடி தேடியும் அலைந்து காண முடியாமல் உங்கள் ஆயுள் நாட்களை கழிந்து போய் கொண்டிருக்கிறது. உங்களுடைய நாட்கள் கழிந்து போய் கொண்டிருக்கிறது. அவனை ஞான நாட்டத்துடன் நாடி அச்சோதியான ஈசன் தம்முள்ளேயே உட்கலந்து நிற்பதை உணராமல் மாண்டு போகும் மானிடர்கள் எண்ணற்ற கோடி. பிறர்க்கரிய மானிடப் பிறவியை பெற்ற இவர்கள் என்றுதான் ஜோதியாகி இறைவன் தம்முள்ளே கலந்து நிற்பதை உணர்வார்களோ என்று தம்முள்ளே உறையும் உயிரை அறியாமல் அவ்வுயிரை ஈசனிடம் சேர்த்து பிறவா நிலையை பெற முடியாமல் அவனை அகிலமெல்லாம் தேடி ஓடி நாடி வாடி இறந்து போகின்றனரே என்று வேதனையடைந்து மனித குலத்திற்கு அறிவு என்ற பகுத்தறிவை யோகம் தவம் ஜபத்தின் மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறார் சிவவாக்கியர். பற்றற்ற மெய்ஞானி அரிதான மானிடப் பிறவியின் மீது பற்று கொண்டு பாடுகிறார் சிவவாக்கியர். உறுதலித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வள்ளீரேல் விருத்தரும் பகலராவார் மேனியும் சிவந்திடும் அருதரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாயா என்கிறார் சிவவாக்கியர். நம்ம உடம்பில் கடுமுனை நாடியில் மூலாதாரத்தில் தனஞ்சயன் என்னும் 10வது வாய்வு ஒடுங்கி பாம்பை போல் சுருங்கி உருண்டு கொண்டிருக்கிறது, சுருண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறது. இதையே யோகிகள் குண்டலினி சக்தி என்பார்கள். தாயின் கற்பத்தில் இருந்து முழு உருவமாய் வெளிவரும்போது தனஞ்சயன் என்ற இக்காற்றின் செயலால் தான் பிண்டம் பிறக்கிறது. அதன் பிறகு எச்செயலுமின்றி மூலாதாரத்திலேயே ஒடுங்கி உள்ளது.
உயிர் உடம்பை விட்டு போன 3 நாட்கள் இருந்து இவ்வுடம்பை அழுகச் செய்த பின் கபாலத்தை பிளந்து வெளியேறும். அதனால் இதனை நன்கறிந்து வாசியோகம் என்னும் யோக தந்திரத்தால் கருத்தோடு இருத்தி அதனை எழுப்பி சுடுமுனையினால் முதுகுத்தண்டின் வழியாக மேலே ஏற்றி கபாலம் என்னும் உச்சியில் உள்ள சகசர தலத்திலே கொண்டு சேர்த்து தியானம் செய்து வர வேண்டும். இதனை முழு முயற்சியுடன் பயிற்சி செய்து வந்தால் கிழவனாக இருந்தாலும் இளமை பெற்று மெய்ப்பரவசத்தால் இளமை மெளிரும். அவர்கள் உடல் பொன்னிறமாக மாறும். இந்த யோக தந்திரத்தை முறையாக அனுசரித்து வந்தால் இறையுருள் கிடைக்க பெற்று பேரன்பத்தை அடைந்து விடலாம். ஆக நம் உடம்பிலேயே சிவசக்தி திருவளையான் பாதம் வீடு வெற்றை அடைந்து இதற்கு பெயர்தான் பேரின்பம். நம் தமிழ் அவ்வை பெருமாட்டி மனித இனத்தின் மீது தீராத பற்று கொன்று பாடுகிறாள். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, பிறந்தும் கூண் குருடு செவிடு வேடு நீக்கி பிறத்தல் அரிது, கூண் குருடு செவிடு நீங்கி பிறந்த காலையின் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது என்கிறாள் அவை பெருமாட்டி. ஆக அண்டங்களில் உள்ளதெல்லாம் உயிர் இனங்களில் மனித பிண்டங்களில் உண்டோ என்பதற்கு எடுத்துக்காட்டாக சிவவாக்கியர் அருளிய யோகநிலை இறைபக்தியில் பகுத்தறிவை புகுத்தி உண்மையை உணராதவன் முழு மூடன் என்ற தலைப்பில் பதிவு செய்திருக்கின்றேன். ஆன்மீக யோகநிலை பகுத்தறிவு சொற்பொழிவாளர் திரைப்பட நடிகர் ராமன், தர்மபுரி மாவட்டம் பெரும்பாலை. ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய. நன்றி, வணக்கம்.